வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம், என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதுக்கு முன்னாடி இந்த வக்கர காலங்களில் படிப்பு ரீதியாக நிறைய மந்த நிலையை கொடுத்துருப்பார். ஒரு சில தடுமாற்றங்கள் உண்டு, அதாவது தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே. அது யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி, ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால், லக்ன அவயோகராக இந்த சனி பகவான் இருந்தால் நிறைய தடுமாற்றங்களை இந்த வக்கர காலங்களை கொடுத்துருக்கும் 138 நாட்களில். அதே வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனாக்கா தொழில் ரீதியாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா. இப்போ தொழிலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா தொழிலில் இடமாற்றங்கள், தொழிலில் வருமானத்தை கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் வருமானம் அதிகமாக வருமானம் எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை தொழில் நல்லபடியாக போகுமான்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா. அது எல்லாமே ஒரு சில சந்தேகங்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியல, பரவாயில்ல ஓரளவுக்கு போயிருக்கோம் அப்படின்லாம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அது மாதிரியும் இருந்திருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை வேலையில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் அனுபவிச்சிருக்கலாம். அது மாதிரி படிக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், மனசு ரீதியாக, மன அழுத்தங்கள் ரீதியாக. அது எல்லாமே இந்த வக்கர காலங்களை கொடுத்துருக்கலாம். திருமண வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் போயிருக்கலாம். இது மாதிரி நிறைய சண்டை சச்சரவுகளை கொடுத்துருக்கலாம், நிறைய துரோகங்களையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். அது உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல அமைப்புல இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு பரவாயில்லையா போயிருக்கும். நல்ல அமைப்புல இல்லாத பட்சத்துல தான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்ப அந்த சனி பகவான் இப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறார். எல்லாமே உங்களுக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, மாத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. ஏன்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பெருசா கெடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில பாதிப்பு வருமா, வேலையில பாதிப்பு வருமா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுத்துட மாட்டார். இதுக்கு தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாவே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். தசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இப்போ சனி தசை நடக்குது, படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ மீனராசியில் சனி பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். மீனராசியில் சனி பகவான் இருக்கிறாருனாக்கா அந்த இடத்துல ஒரு சில கிரகங்கள், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அங்கே இருந்தால், ஒன்று படிப்பு ரீதியாக இல்லை மனசு ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாமே நெகட்டிவாக சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த பாதிப்புகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர் அரியர் வச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு எக்ஸாம் எழுதி கொஞ்சம் கிட்டத்தில் அதை விட்டுருக்கலாம். அது மாதிரி நெகட்டிவாக அமைஞ்சிருக்கலாம், அதாவது பாசிட்டிவான பதில் வராமல் போயிருக்கலாம், இல்லை எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாமல் போயிருக்கலாம் அந்த சனி தசையில். அது மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான். அது மாதிரி மீனராசியில் சனி பகவானை சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அந்த இடத்துல சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எது இருந்தாலும் சரி, இல்லை லக்னத்துக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எது இருந்தாலும் சரி, இல்லை சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல 3, 7, 10 பார்வை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்புகள் இப்போ வெளியே வருவீங்க. மனசு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அது எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 21 வயசுக்கு மேலே இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடிருப்பீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அப்படி இல்லைனாக்கா புதுசாக ஒரு வேலை தேடிருப்பீங்க,
இல்லை வேலை செஞ்சுட்டே இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை இந்த வேலை சரி வரல வேற ஒரு ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே தடுமாற்றங்களை கொடுத்திருந்தால் இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சிகள், இப்போ மாற்றங்களை அதிகமாக கொடுப்பார். வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். திடீர் வருமானத்தை இந்த நேரங்களுக்கு கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் 21 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உயர் படிப்பெல்லாம் கொடுக்கும், உயர் பதவிகளை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன மாதிரியான வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சிகள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த கவர்மெண்ட் வேலையும் இருந்தாலும் சரி, இல்லை அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி, நல்ல ஒரு பிரபலமாக ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசைகள், அந்த தசைகள் சப்போர்ட் பண்ணோம். அந்த தசைகள் வந்து சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா சிறப்பு. சனி தசையில் கெடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதிகமாக நெகட்டிவாலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. தண்டனை கொடுக்கக்கூடியவர், எல்லாத்துலேயுமே ரொம்ப கடுமையாக உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது, கெடுதல் செஞ்சீங்கன்னா கெடுது. நல்லது செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நார்மலாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். 10ஆம் இடத்துல சனி வகர நிவர்த்தி ஆகும்போது, ஏன்னா குருவுடைய வீடு ராசியில் இப்போ குரு இருக்கிறார், இப்போ வக்கரமாக இருக்கிறார், அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வரக்கூடிய காலத்தில் திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருக்கலாம். சனி தசை சொல்ல முடியாது, எல்லாமே வந்து கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து சனி தசையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அருமையாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைஞ்சிரும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும், அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுப தொடர்பில் இருந்துட்டால், சுப கிரக நட்சத்திரங்களோடு சேர்ந்திருந்தால் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். அப்படி இல்லாதவங்க பட்சத்தில் தான் எல்லாருக்குமே இல்லைங்க, ஒரு 20% பேருக்கு தான் அது கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் உட்காரும். 80% பேருக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகும். லவ் மேரேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி தசையில் ஒரு சில பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 20-22 வயசுக்கு மேலே கூட ஒரு சில பேர் தொழில் செய்யலாம். அப்பாவோடைய தொழில் எடுத்து செய்கிறது, இல்லை மூதாதையர்கள் தொழில் எடுத்து செய்கிறது, இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழிலெல்லாம் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டார். பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். என்ன ஒன்று, தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை சுற்றி யார் இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரம், சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. கெடுதல், அதுதான் துரோகங்கள் அப்படிங்கிறது. நீங்கள் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யாருக்காகவும் கேரண்டி கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கூடுதலாக கொடுக்கும். ஏன்னா சனியோடைய இடம் அது மாதிரி இடம். பணம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா வேலை சார்ந்து இல்லைன்னா தொழில் சார்ந்து யாருக்காவது முன்னின்னீங்கனாக்கா கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்து வச்சிரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. இந்த புதன் தசை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ராசியாதிபதி தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 குடைவன் தசை அப்படின்னாக்கா இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம். இது வரைக்கும் வேலையில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்குது. வேலையில் வந்து நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது நிறைய வளர்ச்சிகள் இல்லாமல், ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் எதுக்கடா அந்த வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, இடம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இப்போ கணவன் மனைவி வேலை செஞ்சுட்டு வரீங்க, நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறீங்க, இப்போ வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இல்லைன்னா மனை வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, சொந்தமாக ஒரு இடம் வாங்குறது, இது மாதிரி இந்த புதன் தசையில் கொடுக்கும். ஆனால் அந்த புதன் தசை ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம்? வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் நல்லாது அப்படின்னு சொல்லலாம். அதே லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கொஞ்சம் டவுட் தான். அதாவது 40 to 47 என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். பின்னாடி புதன் தசை செவ்வாய் புத்தியில இருந்து பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, லக்ன யோகராக இவர் வந்தால் சிறப்பு. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன். அதே மாதிரி லக்ன யோகராக வந்தால் அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லக்ன அவயோகராக வந்துட்டா அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் அப்படிங்கிறது சிறப்பு. புதன் தசை செவ்வாய் புத்திக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. நான் நிறைய சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை சொல்ல முடியாது. அது புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்கள்,
இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்களோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க, உதவி பண்ணுறதுனாலே பிரச்சனை வந்திருக்கும், அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எதிர்க்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. கெடுதல் செஞ்சாங்க இல்லையா, அவங்க எதுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய பிரச்சனைகளை சந்தித்த நபர்களுக்கெல்லாம் இப்போ சொந்த பந்தங்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. மூதாதையர்கள் சொத்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். இடம் சார்ந்து இல்லைன்னா சொத்துல ஏதாவது கேஸ் இருந்தால் கூட அது நல்ல ஒரு உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையும் இந்த நேரங்களில். அதாவது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது வந்து இந்த ராசிக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீடு, சந்திரனோட வீடு, குருவுடைய வீடு, இது மாதிரி வீடுகளில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்காது. செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது. கேது பகவான் தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான். மற்றபடி இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இடம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றம். உங்களுக்கு புதன் தசைக்கு என்னென்னலாம் சொல்லணும் அத்தனை பாசிட்டிவான பதிலும் இந்த காலகட்டங்களில் உண்டு. கேது தசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம். இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் புதன் இல்லையா, அந்த ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது. வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புனிசானாதிபதினு சொல்லக்கூடியவர். வயசோட ஒரு சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னா அது இந்த வயசு தான். ஏன்னா 54 வயசு அப்படிங்கிறது பின்னாடி எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் இந்த சுக்கிரதசை வருது. இதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே நடக்கும் இந்த சுக்கிரதசையில். ஏன்னா 10 குடைவன் குரு பகவான் இப்போ ராசியில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். வாரிசுகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது. ஏன்னா சுக்கிரதசையில் நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்டெல்லாம் போகும். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது அது அத்தனையும் தீரும். சொந்த பந்தங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான சுக்கிரதசையில் உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. இடம், வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி காலத்தில் வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வருமான குறைபாடுகள் அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த சுக்கிரதசையில். அந்த அளவுக்கு வளர்ச்சி. ஏன்னா நட்பு கிரக தசை தான் சனிக்கு. சனி பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார் தொழில் சார்ந்து. இதில் வந்து இடம் வாங்குறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே இந்த சுக்கிரதசையில் நீங்கள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. 2 கிரக தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திர தசை நல்லா இருக்கும் 80 to 90. ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள், வருமான குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திர தசையில். சூரிய தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்கனாக்கா தேவையில்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது டாக்டர் சொல்கிறதா கேட்கணும். இப்போ வந்து சூரிய தசையில் இருக்கிறவங்க சூரிய தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. 3 குடைவன் அது எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மருத்துவ செலவாது கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா சிறப்பு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னாக்கா குலதெய்வ பூஜையை அனுசரிக்க வழிவிடும். இப்போ குலதெய்வம் சார்ந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம். சூரிய தசையில் இருக்கிறவங்க, சந்திர தசையில் இருக்கிறவங்க 2 வந்து குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது நல்லது. டோட்டலாகவே அங்கே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள். வேறு எந்த தெய்வத்தை நம்புறதை விட குலதெய்வத்தை அனுசரிச்சுட்டு நீங்கள் வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.